ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் 2ஆம் இடைப்பருவ தேர்வு நவம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 எண்ணியல். எண்ணியலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 7 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.3, ஒரு மனிதனின் உயரம் 165 சென்டிமீட்டர், இதனை மீட்டரில் குறிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.5, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விரிவான வடிவத்தில் உள்ள எண்ணை இடமதிப்பு கட்டத்தில் குறிப்பிடுக, மேலும் அதனுடைய தசம எண்ணை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1, இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், கீழ்காண்பவற்றை தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டராக மாற்றுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், கீழ்காண்பவற்றை தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், கீழ்காணும் தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், கீழ்காண்பவற்றை இடமதிப்பு அட்டவணையில் குறித்து அடிக்கோடிடப்பட்ட இலக்கத்தின் இடமதிப்பை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.7, கீழ்காணும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.8, இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.9, கீழ்காண்பனவற்றை எளிய பின்னங்களாக மாற்றுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அதே போல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.10, கீழ்காணும் பின்னங்களை தசம வடிவில் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.12, ஒரு மாத்திரையானது 0.85 மில்லிகிராம் மருந்தை கொண்டுள்ளது. ஒரு குடுவையில் மாம்பழச்சாறு 4.5 லிட்டராக உள்ளது. இவற்றை பின்னத்தில் குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 1.2 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், கீழ்காணும் தசம எண்களை இடமதிப்பு அட்டவணையில் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், பின் வருவனவற்றை தசம எண்களாக எழுதுக. இதுலையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், கீழ்காணும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் சம் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தசமங்களை பின்னங்களாக மாற்றுக. செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், கீழ்காணும் தசமங்களை எளிய பின்னங்களாக மாற்றுக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.13, வேலன் 8.36 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளையும் சேகர் 6.29 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளையும் வாங்கினார்கள் எனில் அவற்றில் அதிக எடை உடையது எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.17, மேகலாவும் கலாவும் வாங்கிய தர்பூசணி பழங்களின் எடைகள் முறையே 13.523 கிலோகிராம் மற்றும் 13.52 கிலோகிராம் எனில் எது அதிக எடையுடையது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.3 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், கீழ்காணும் தசம எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்ணை கண்டுபிடி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம்,
பின்வருவனவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இது அவசியம் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.5ல் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரெண்டுலேருந்து ஒன்று நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம். ஒரு வகுப்பில் 26 மாணவர்களும் மற்றும் 24 மாணவிகளும் உள்ளனர். அவர்களின் பின்னங்களை தசம வடிவில் குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இயல் 2 அளவைகள். இந்த அளவைகளில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.1 படம் 2.5 உள்ள வளையலின் சுற்றளவை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்குறாங்க. அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.2 ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.3 ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.5 ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவை காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.6 ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் செலவாகும். அவரிடம் ரூபாய் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.8 கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தகட்டை 4 சமப்பாகங்களாக பிரிக்கிறார். அதன் ஒரு கால் வட்ட தகட்டின் சுற்றளவு காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பயிற்சி 2.1 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 அளவுகள் உடைய வட்டத்தின் சுற்றளவை காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஒரு வட்ட கிணற்றின் விட்டம் 4.2 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. ஃபிஃப்த் சம் ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர் அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ள ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்கு ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.9 ஆரம் 21 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்தின் பரப்பளவு காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.10 28 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தின் பரப்பளவை காண்க. எடுத்துக்காட்டு 2.11 ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.13 கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.14 ஒரு செவ்வகத்தின் இருபுறமும் அரைவட்டம் இணைந்த வடிவில் ஒரு தோட்டம் அமைந்துள்ளது. அந்த செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் பின்வருவற்றை கணக்கிடுக. தோட்டத்தின் சுற்றளவு தோட்டத்தின் மொத்த பரப்பளவு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 2.2 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் 105 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்ட வடிவ உணவு மேசையின் பரப்பளவு காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த் சம் 9th சம் 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகியது எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.16 ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர் அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலமுள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எடுத்துக்காட்டு 2.18 ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.20 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.21 30 மீட்டர் இன்ட்டு 19 மீட்டர் பரிமாணங்களுடைய ஒரு கோகோ விளையாட்டு திடல் அதன் அனைத்து பக்கங்களும் லாபியுடன் அமைந்துள்ளது. விளையாடும் பகுதிக்கான பரிமாணங்கள் 27 மீட்டர் இன்ட்டு 16 மீட்டர் எனில் லாபியின் பரப்பளவை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 2.3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டரும் உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டரும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 11 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்க. அதன் பக்கங்களை அடுத்து 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.4 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் 50 வீதம் ரூபாய் 16,940 செலவாகிறது எனில் அதன் ஆரம் காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், நைன்த் சம், 11th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இயல் 3 இயற்கணிதம். இயற்கணிதத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 48 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.3 மதிப்பை காண கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.8 அடுக்குகளின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி சுருக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.10 அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். பயிற்சி 3.1 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம் அண்ட் எய்த் சம். எய்த் சம்மில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம் அடுக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எல்லாத்தையும் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம் பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த 5 சம்மே திரும்ப கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 3.2 எடுத்துங்க. இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பின்வரும் அடுக்கு எண்களின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் பின்வரும் எண் கோவைகளின் 1ஆம் இலக்கம் காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.14 பின்வரும் கோவைகளின் படியை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.15 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.17 பின்வரும் கோவையை சுருக்கி அதன் படியை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 3.3 பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பின்வரும் உறுப்புகளின் படியை காண்க. ஃபோர்த் சம் பின்வரும் கோவைகளின் படியை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 அண்ட் ரோம் லெட்டர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் பின்வரும் கோவைகளை கூட்டி அதன் படியை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயிற்சி 3.4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் மதிப்பு காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் அண்ட் சிக்ஸ்த் சம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் சம், 9th சம், 11th சம் அண்ட் 13th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 13th சம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. 2ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப போட்டு பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.